வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் தக்காளி ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த ரசம் நம்ம சூடான சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. சூப்பராக குடிக்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ரசம் செய்யறதுக்குங்க இந்த சைஸில் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் தண்ணியும் அளவு வச்சுக்கலாம். நான் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்கிறேங்க. நல்லா வெந்து வரட்டும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது கூடவே சின்ன சைஸில் புளி ஊற வச்சுருக்கேங்க. ரசத்துக்கு தேவையான சீரக மிளகு அரைச்சிக்கலாங்க. 1 டீஸ்பூன் உருண்டை மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது கூடவே 4-5 கருவேப்பிலை, சின்னதாக ஒரு வரமிளகாய், பெரிய சைஸில் 4 பூண்டு பல், இதை சேர்த்து கருதறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் பக்கம் தக்காளி நல்லா வேக வச்சுட்டோங்க. இது தனியாக எடுத்து மசிச்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறதுனால மசிக்கிறத வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேங்க. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இது கூட கரைச்ச புளி தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டு வரகு இந்த மாதிரி தோல் மாதிரி தக்காளி தோல் சக்கை இருக்கும். விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எடுத்துட்டேங்க. தக்காளி வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியுறது கூடவே 3-4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாய் பொரிஞ்சிருச்சுங்க. இது கூட தட்டி வச்சிருக்கிற சீரக மிளகு சேர்த்துக்கலாம். சிறிதளவு பெருங்காயத்தூள். இது லேசாக வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ தக்காளி வேக வச்ச தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. நல்லா நுரவட்டி பொங்கி வரட்டுங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துட்டு பொங்கி வரும்போது இறக்கி வச்சுக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக பொடிச்ச மண்டை வெல்லத்தை சேர்த்துக்கிறேங்க. நல்லா நுரகட்டி வருது. கொதிச்சு வரும்போது டக்குன்னு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நுரகட்டி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன். இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் தக்காளி ரசம் செய்துட்டேங்க. இந்த ரச சாதத்துக்கு நம்ம எல்லா விதமான பொரியல், கூட்டு, அவியல், இது கூடவே நம்ம அப்பளம், வடகம், வத்தல் எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊறுகாய் கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரசம் சூப்பாட்டவும் குடிச்சிக்கலாங்க. சூடான சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது 2 நாள் வச்சும் கூட சாப்பிட்லாம். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.